பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த தென் மாவட்ட மக்கள் மீண்டும் சென்னை திரும்ப ஆரம்பித்துள்ளனர். இதனால் எம்டிசி பேருந்து நிலையம் செல்ல ஒரே நேரத்தில் பயணிகள் கூட்டமாக குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பயணிகள் கூட்டத்தில் சென்னைக்கு இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பொங்கல் பண்டிகையை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக சென்னையில் வசித்து வந்த தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் 5 நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்த நிலையில் தற்போது அவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப ஆரம்பித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. பொங்கல் பண்டிகையை முடிந்து ஏராளமான பொதுமக்கள் சென்னை நோக்கி படையெடுத்து உள்ளனர். குறிப்பாக இன்று பள்ளி கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் செயல்பட உள்ளதால் பணிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதன் காரணமாகவே தென் மாவட்டத்தில் இருந்து அதிகமான பயணிகள் சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் குறிப்பாக ஆத்தூர் சுங்கச்சாவடியிலும், பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் இந்த தேசிய அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே சென்னை நோக்கி வர வேண்டும் என்பதன் காரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை நோக்கி வரக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இறங்கி அங்கிருந்து ஜிஎஸ்டி சாலையை கடந்து மாநகர பேருந்துக்கு வழியாகவே சென்னை புறநகர் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதின் கட்டாயத்தின் காரணமாகவே சிறப்பு பேருந்துகளும், மாநகராட்சியின் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதி வழியாக வரக்கூடிய அந்த வாகனங்களும், அதாவது மாநகராட்சி பேருந்து செல்லக்கூடிய புறநகர் பகுதிகளிலும், சென்னை புறநகர் பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே வரக்கூடிய அனைத்து பயணிகளும் இந்த மக்கள் கடல் என திரண்டு இருப்பது போல் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாகவும் அந்த சாலையை கடக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதாவது நேற்று இரவு முதலே விடிய இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. அனைத்து பேருந்துகளும் வந்து இறங்கும் இந்த கிளாம்பாக்கம் அருகே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணமாகவும் நமக்கு தெரிகிறது. பயணிகள் வர வர அதிக அளவில் இந்த பகுதியில் அந்த சாலையை கடந்து செல்ல வழிவகை செய்துள்ளனர் போக்குவரத்து காவலர்களும். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.